வெளிவேறிய சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணைகள் நடத்தப்படும் என சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பிலும் ஆராய்வதாக அவர் கூறினார். வெளிவேறியவில் இடம்பெற்ற சம்பவத்தை சமரசப்படுத்துவதற்காக அந்த சம்பவத்தின் ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்ட பிரதேசத்தில் போலீசார் இருந்தார்கள் என்பதும், இந்த மோதலை கட்டுப்படுத்த போலீசார் அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள் என்பதும் தெளிவாகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீதவான் விசாரணைகளில் ஏற்படும் நிலைமை தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினரால் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்பதனை மிக பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். அதேபோல் சம்பவத்தின் போது ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படும் விடயம் தொடர்பிலும் ஆராயப்படும் என்பதனை கூற விரும்புகின்றேன். அதேபோல் குடிநீர் பிரச்சினை தொடர்பில் தற்காலிக தீர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான நிரந்தர தீர்வுகளை காலம் தாழ்த்தாது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனையும் இந்த சபையில் கூற விரும்புகின்றேன். சம்பவத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரச்சினைக்கு காரணமான பிரதேசத்தின் மண் மாதிரியை தாம் ஆராய்ந்து வருவதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கிறது. தற்போது குழு ஒன்று ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளின் மண் மாதிரிகளை அவர்கள் பெற்றுக் கொண்டுள்ளனர். குறித்த தொழிற்சாலை அமைந்துள்ள வளாகத்தில் இருந்து மண் மாதிரிகளை பெற்றுக்கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆய்வு நடவடிக்கைகள் முடிவடைய சுமார் 2 வாரங்கள் வரை செல்லலாம். அதன் பின்னரே இந்த விடயம் தொடர்பில் முடிவெடுக்க முடியும். வெளிவேறிய பகுதியில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது அந்த இடத்திற்கு கடமைகளுக்காக சென்ற ராணுவ வீரர்களிடம் இருந்த துப்பாக்கிகளை அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த துப்பாக்கிகளினால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பிலேயே இதன் போது ஆராயப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்தன கூறினார். வெளிவேறிய சம்பவத்தினால் உயிரிழந்த நிலந்த புஷ்பகுமாரவின் பூத உடல் கம்பளை உடஹென் தென்ன பகுதியில் உள்ள அவரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. வெளிவேறிய பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றிய அவர் தான் தங்கியிருந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. நிலந்த புஷ்பகுமாரவின் இறுதிக்கிரியைகள் நாளை மறுதினம் இடம்பெற உள்ளன. வெளிவேறிய சம்பவத்தில் உயிரிழந்த 19 வயதான ரவிஷான் பெரேராவின் பூத உடல் வெளிவேறிய மெதகமோ பகுதியில் உள்ள அவரின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மாணவனின் இறுதிக்கிரியைகள் நாளை மாலை நடைபெற உள்ளன. எனவே எவ்வித பேதங்களும் இன்றி இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்ளுமாறு நாம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை ரத்துபஸ்வல பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தை எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பும் சர்வதேச மன்னிப்பு சபையும் வன்மையாக கண்டித்துள்ளன. ஆர்ப்பாட்டத்தை அறிக்கையிடுவதற்காக சென்ற ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக எல்லைகளற்ற ஊடகவியலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதலை எதிர்கொண்ட ஊடகவியலாளர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த போதிலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பிலான விசாரணைகள் சுயாதீனமான முறையில் இடம்பெற வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அதிகாரத்தை பயன்படுத்தியமை தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொள்ள ராணுவத்துக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படக்கூடாது எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அவர்களே விசாரணைகளை மேற்கொள்வது நியாயமற்ற விடயம் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் தலைமையில் ரத்துபஸ்வல குடிநீர் பிரச்சினை தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று அவரது அமைச்சில் நடைபெற்றது. கம்பஹா மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் சுற்றாடல் பாதுகாப்பு குழு ஒன்றை நியமிக்குமாறு இதன்போது அமைச்சர் போலீசுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை உள்ளடக்கிய இந்த குழு பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகள் சூழலுக்கு ஏற்ற வகையில் செயற்படுகின்றதாக என்பது தொடர்பில் ஆராயும் என அமைச்சர் இங்கு கூறினார். ரத்துபஸ்வல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இன்று நடைபெற்ற 2 ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. ආණ්ඩුවේ හමුදා විසින් හමුදා යොදවලා සිද්ධ කරපු මේ ප්‍රහාරය විශේෂයෙන්ම
அரசாங்கத்தின் ராணுவத்தினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக குடிப்பதற்கு நீரை கேட்ட மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய பதிலே இதுவாகும். நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் இதனை கண்டனர். தாமே பிரதிவாதி என அரசாங்கம் நன்கு அறிந்துள்ள போதிலும் வேறொரு தரப்பின் மீது குற்றம் சுமத்த முனைகின்றது. அத்துடன் அதன் ஒரு பிரிவை எம்மீதும் திணிக்க முற்படுகின்றனர். நாம் அருந்தும் நீரில் விஷம் கலந்திருந்தால் மக்கள் வீதிக்கு இறங்காமல் என்ன செய்ய? அத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு உத்தரவு வழங்கியது யார்? அரசாங்கத்தின் ராணுவத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியா உத்தரவு வழங்கியது? වෙඩි තියන්න අනදුන්නේ කවුද? ඒ ආණ්ඩුවේ හමුදාවට අනදුන්නේ ජනතා විමුක්ති පෙරමුණ අපිද? මේ ප්‍රශ්නේ මේ විදියට දුරදිග යන්න මිනිස් ජීවිත විනාශ වෙන තත්වයට දුරදිග යන්න හේතු වුණ පළවෙනි කාරණාව තමයි இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் செல்வதற்கான பிரதான காரணம் என்ன? அரசியல்வாதிகள் உரிய முறையில் இதனை கவனத்திற்கொள்ளாமையே இதற்கான காரணமாகும். மக்களின் பாதுகாப்பிற்காக செயற்படும் போலீசார் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். யாருடைய தலையீட்டில் இராணுவம் அங்கு வந்தது? யாருடைய உத்தரவின் பேரில் இராணுவம் அங்கு வந்து துப்பாக்கி சூடு நடத்தியது என்பதனை ஆராய வேண்டும். හමුදාව ඇහිල්ලා මේ සිද්ධියට මැදිහත් වෙලා වෙඩි තිබ්බේ කාගේ අනකිරීමක් නිසාද? 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வலலாவீட்டு பிரதேச சபையின் தலைவருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியது. 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் 25 லட்சம் ரூபாய் சரீர பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பெந்தோட்டி பிரதேச சபையின் தலைவரிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்ட குற்றச்சாட்டில் பலலாவிட்ட பிரதேச சபையின் தலைவர் உதயனி பிரியங்கா அத்துக்கோரல லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டார். தமது பிரதேசத்தின் ஊடாக மண் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்குவதற்காக பெந்தோட்ட பிரதேச சபை தலைவரிடம் 20 லட்சம் ரூபாய் கோரி அதில் 15 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. சந்தேக நபரான பிரதேச சபை தலைவருக்கு பிணை வழங்கிய கொழும்பு பிரதம நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தார். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும்.